Hi MP, welcome back to the channel. In the vlog எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்கூட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்கூட்டி, என்ன கம்பெனி, என்ன ஏதுன்னு நான் வந்து பேக்ரவுண்டில் காட்டுறேன். எனக்கு முன்னாடி தான் அந்த ஸ்கூட்டி நின்றுருக்கு, என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக சொன்ன போனால் இது எதுக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்து லோக்கல் ஏரியா ஓட்டுறதுக்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்குது. நம்ம 390 வந்து ஓட்ட முடியல, அது லாங் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. லோக்கலில் ஓட்டும்போது உங்களுக்கே தெரியும் 390 வந்து மைலேஜே தராதுன்னு. அதுக்கோசம் மைலேஜ், இந்த காஸ்ட்டு, இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம வந்து எலக்ட்ரிக்கை தான் நம்ம இது பண்ணியிருப்போன்ட்டு நிறைய இதில் வந்து நான் கூகுளில் ஆச்சும் சரி, யூடியூப்பில் நிறைய பேர்த்து நான் ஒன்றா பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்கும், எது இது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கண்ணில் மாட்டினது தான் இந்த ஸ்கூட்டி. இங்கே தான் இருக்குது. பைக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா E-Pluto 7G Max தான் நம்ம பார்க்க போகிறோம். மீதியெல்லாம் நம்ம அது இந்த ஃபியூச்சர்ஸ் என்னென்னட்டு நம்ம மோட்டோ விளாகில் இது பார்க்கலாம். மோட்டோ விளாக்னா கேமரா செட்டப்போட பார்க்கலாம். அப்போ MP நம்ம கையில் இருக்க வண்டி தான் E-Pluto 7G Max. இந்த வண்டியை பற்றி தான் ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒன்றா நான் சொல்கிறேன். வண்டி வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது டிஸ்பிளே அப்படின்னு பார்ப்போம். பார்க்கிங்கில் இப்போ இதுக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட்டனால பார்க்கிங் இதில் போட்டு நிறுத்தி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோடு எக்கோ மோடில் இருக்குது. அடுத்து வந்து செகண்ட் மோடு பார்த்தீங்கன்னா டிரைவ் மோடு, தேர்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடுங்க. இது மொத்தம் 3 மோடு இருக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டணும், அந்த மாதிரி போகணும், சீக்கிரம் போகணும் நம்ம அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டுக்கலாம். ரெண்டாவது மோடு வந்து மேக்ஸிமம் மீடியமாக இருக்கும். எக்கோ மோடில் எவ்வளோன்னு போகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 201 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். செகண்ட் மோடு வந்து டிரைவ் மோடில் வந்து 175 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிக்கப்பாக இருக்கும். ஒரு 150 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் போக முடியும். ஹாரன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பரவாயில்ல, ஹாரன் நல்லா இருக்குது. லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் இருக்குது. லெஃப்ட் இண்டிகேட்டர் இருங்க, சவுண்டு போட்டுகிட்டே இருக்குது. இந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க, DRL ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லைட் ஆன் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, DRL ஹெட்லைட் பாருங்க, ரவுண்டாக கொடுத்து இது கொடுத்துருக்காங்க. DRL ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரொம்பவே நல்லா இருக்கு சொல்லலாம். சூப்பர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டின்னு சொல்லலாம். அங்கே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். MP இல்லைனா பர்ஸு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான பொருள்லாம் இதில் வச்சுக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இதோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ரிஜெனரேட்டிவ் வந்து பிரேக்கிங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் 2 மோடு வந்து ஸ்பெஷலான மோடு இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஹீல்ஸ் ஏறும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மோடு. என்ன மோடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஒர்க் ஆகும். கீர் வண்டி, இந்த மாதிரி ஸ்கூட்டி, நார்மல் ஸ்கூட்டி, எலக்ட்ரிக் இல்லாமல் நார்மல் ஸ்கூட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே ரிஸ்க்கான இருக்கும். நம்ம சடனாக நம்ம அங்கே ஒரு இடத்துல நிறுத்திட்டு டவுனாக இருக்கனால என்ன ஆகும்னா வண்டி வந்து ரிவேஸ் பின்னாடி போகும், கீழே டவுனில் இருக்கும்போது முன்னாடி போகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த வண்டியில் வராது. ஏன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீல் ஸ்டார்ட் அசிஸ்ட் இருக்குது, டவுன் ஹீல்ஸ் அசிஸ்டும் இருக்குது. அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஏறும்போது டக்குன்னு ஏதோ எமர்ஜென்சி ஏதோ நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இழுக்காது, முன்னாடி இருக்காது. எப்படி நேராக இப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். அது வந்து ஒரு ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வண்டியில். டவுனாக இருக்கட்டும் சரி, மேலே ஏறும்போது இருக்கட்டும் சரி, ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தேடும்போது நிறுத்தும் போது அது ஒரு மாதிரி நின்று, கீர் வண்டியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கீர் போட்டு அது ஸ்டாண்டு போட்டு நிறுத்தணும், அது போட்டு நிறுத்தணும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது இது. ஆனால் இதுக்கு ஸ்டாண்டு போடணும் தான். ஸ்டாண்டு போட்டு எப்படி நிறுத்தினா அப்படியே ஸ்டிஃபாக அப்படி நின்றுக்கும், உங்களுக்கு பேலன்சிங்காகவும் இருக்கும் இந்த வண்டியில். அந்த ஃபியூச்சர் வந்து இந்த வண்டியில் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற வண்டியில் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. இந்த வண்டியில் அந்த 2 ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது பேட்டரியோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி எலக்ட்ரிக் பைக்கில் பொறுத்த வரைக்கும் பேட்டரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. என்ன எலக்ட்ரிக் பைக் இருந்தாலும் சரி, பேட்டரி தான் ரொம்ப முக்கியம். இது வந்து என்ன பேட்டரி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 72 வாட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆப் இருக்கு, இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து பிரெயினுக்கு வேலை தரதுக்கோசம் சில கேம் ஏற்றி வச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் BMS இந்த மாதிரி ஆப் இருக்கு, வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணோம். ஆல்ரெடி இன்னும் கனெக்ட் பண்ணல நான். இருங்க, கனெக்ட் பண்ணும். இந்த டிவைஸ் பார்த்து அந்த கனெக்ட் பண்ணும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரி வரும், அந்த நம்பரில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கனெக்ட் ஆயிரும். டிவைஸில் கனெக்ட் பண்ணும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு, பேட்டரி வந்து எவ்வளோ இருக்குது, எத்தனை % இருக்குது, அப்படி எல்லாமே இந்த வண்டியில் ஃபியூச்சர்ஸ்லாம் காட்டுங்க. ஆன் பண்ணு, அங்கே ஷோரூம்குள்ளே போயிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ வெயிட்டுங்க. இந்த பேட்டரியோட வெயிட் வந்து போகிற வழியில் சார்ஜிங் போடுறதுக்கும் சார்ஜிங் ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் நிறைய எலக்ட்ரிக் இது வந்துருச்சுல. இப்போலாம் பெட்ரோல் பங்க் மாதிரி அப்படி எலக்ட்ரிக்லாம் நடுவில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டோல்கேட்டும் ஒரு டோல்கேட்டும் எலக்ட்ரிக்குன்னு சார்ஜ் பண்ணுறது கொண்டு வந்துட்டாங்க. இது நல்ல இதுதான். ஆமாம், இது 200 கிலோமீட்டர் போகிறோம். ஆக்சுவலாக சொன்ன இந்த ஸ்கூட்டி நம்ம எதுக்கு பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்களுக்குலாம் ஓட்டுறதுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். இது வந்து பவர் அதிகமாக ஓட்ட வேணாங்க. ஏன்னா ரொம்ப பவர் அதிகமாக ஓட்டும் போது சாண்டியே ரொம்ப பயந்துட்டான். என்னடா இது என் வண்டியோட ரொம்ப பவராக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டான். டக்குன்னு அப்படியே பவரானு டக்குன்னு வீலி ஆயிடுச்சுன்னு டக்குன்னு
இங்கே கூட சவுண்டு போடுது பாருங்க எம்பி. இது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. என்னடா பம்பிள் பீ மாதிரி பேசுது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல சவுண்ட் வந்து தெரியுமா, அந்த மாதிரி சவுண்ட் வருதுங்க இதுல. பார்க்கிங் எப்பயும் பார்க்கிங் அமுத்திடணும். பார்க்கிங் அமுத்தினா ட்ரிப் அப்படி நின்றுடும், மூவே ஆகாது. ஸோ லாக் பண்ண வண்டியை, இப்போ லாக் பண்ணிட்டுமா வண்டியை, இப்போ உட்காரும் போது நீங்களே பாருங்களேன், ஆன்டி டிஃப்டபிள் வந்து மோடு இதில் இருக்குது எம்பி. இப்போலாம் பைக் வந்து ரொம்பவே திருட்டு வேலைகள் நிறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கோசம் இந்த இதில் வந்து லாக் இது மாதிரி ரிமோட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா வண்டியில் இந்த மாதிரி திருட வந்து ஏறி இப்படி உக்காந்தானா டீன் 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 சவுண்ட் வந்துடும். சவுண்ட் வந்தாலே நம்ம இப்போ அதிரச்சு ஓடி வந்துடுவோம், அதே போதும். அது இல்லாமல் இதோட பீக் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.2 பீக் பவர். ஸ்விஃப்ட் த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் அது ரொம்ப கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. த்ராட்டல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ த்ராட்டல் பண்ணுறீங்களோ அவ்வளோ பிக்கப் அப்படியே இருக்குது. சில எலக்ட்ரிக் பைக்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லைட்டாக த்ராட்டல் பண்ணுவீங்க, அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இந்த பைக் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் டக்குன்னு த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா அது டக்குன்னு அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக ஒருத்தான சூப்பர் கூட்டின்னு சொல்லலாம். இது மொத்தம் 3 மோடு சொன்னேன்ல, அந்த 3 மோடில் ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா அலாய் கொடுத்துருக்காங்க எம்பி, அலாய் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அலாய் கொடுக்கல, ஃப்ரண்ட் மட்டும் தான் அலாய். சீட் சொல்ல போனால் நல்லாவே இருக்கு. அது இல்லாமல் நம்ம இதாக இருக்கு, 200 கிலோமீட்டர் போகுதுன்னா நம்பவே முடியல. லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது இல்லாமல் இது வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப கெப்பாசிட்டி எவ்வளோ இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி சம்திங் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய மாடலில் நிறைய இதில் இருக்குது. புதுசாக லான்ச் ஆன வண்டி வந்து இதுதான். இதுலேயே ஒரு வண்டி நேக்கட் டைப் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியமாயிருங்க. உள்ளே கொண்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா சாண்டியவே ஆச்சரியமாயிட்டேன். சாண்டி பார்த்தோன்னே இந்த வண்டியை கூட எலக்ட்ரிக் பைக் மாதிரி மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி சாண்டிக்கே தோணிருச்சு. அது என்ன பைக்குன்னு நான் இங்கே கொஞ்சம் தூரம் முன்னாடி மெயினில் போய் காட்டுறேன். சாண்டி முன்னாடி போகலாமா? உட்கார், பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். ஸ்டாண்ட் எடுத்து வர்ற சாண்டி, எடுத்துற எங்கடா வண்டி போல. வண்டி ஆன் பண்ணி வச்சா இப்போ வந்து பார்க்கிங்ல இருக்குன்னா நீங்க என்னதான் த்ராட்டல் கொடுத்தாலும் வண்டி கொஞ்சம் கூட நவராது, இப்படிதான் நின்று இருக்கும். இந்த பார்க்கிங் பட்டன் அமுத்திட்டோம்னா மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா இது வந்து நாங்க லாக் பண்ணி வச்சிருந்தோமா. லாக் பண்ணிட்டு எங்கடா எங்க போகுது, இப்போ போகுது. இப்போ லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணி வச்சா இதுங்க போடுவோம். திருட சாவி போறான்னு சவுண்ட் வருது. ரிமோட் அழுத்துனா அமைதியாயிரும். இப்போ பார்க்கிங்ல இருக்கு, நம்ம நார்மல் பண்ணிட்டு போகுது. 2 பேர் வச்சுட்டு வண்டி எப்படி இழுக்குதுன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலா சொல்ல போனா ஆஃப் ரோடிங்ல ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்து ரிவர்ஸ்ல 2 பேர் வச்சு நல்லா இழுக்குதான்னு அது ஒரு செக் பண்ணிக்கணும். பிரேக்கிங் பாத்தீங்கன்னா நிக்குது. பிரேக்கிங் கால் இப்போ மேல இருக்கா பாருங்க, அப்படியே ஸ்டிஃபா நிக்குது. அமுத்தம். ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா இதை அழுத்தி பிடிச்சிட்டு இப்படியே ரிவர்ஸ்ல சொயின்னு போகுது பாருங்க. ரிவர்ஸ்ல அவ்வளோ நம்ம ரிவர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஹெட்லைட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வட்டமா LED லைட் கொடுத்து வச்சிருக்காங்க. இருங்க, இப்போ நம்ம ஆஃப் ரோடு ஓட்ட போறோம். சவுண்ட் சூப்பரா இருக்கு. வண்டி ஸ்மூத்தா 0 வைப்ரேஷன், புல்லுக்குள்ள விட்டுலாம் தூக்கும். நல்லா போகுதுங்க. பிரேக்கிங்கும் சூப்பரா இருக்கு. இது வந்து ஹைலி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டியை. இதுதான் இந்த ஷோரூம். ரிவர்ஸ் எதுக்கு தள்ளிக்கிட்டு, ரிவர்ஸ் இப்படி எடுத்தால் அதே ஆட்டோமேட்டிக்காக போகும். இதே மறந்துட்டு உக்காந்துட்டு இருக்கேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் என்னோட கிலோ பார்த்தீங்கன்னா 70 கிலோ. உன்னோட கிலோ எவ்வளோ? 80 கிலோ. 80ஆ? அட பையல, என்னோட கிலோ அதிகமா? அண்ணே நான் ஸ்கூட்டி திருடிட்டு போகிறேன் எம்பி. இப்போ சொல்ல போனால் வந்து நம்ம வந்து பள்ளத்துக்கு மேலே தான் மேலே ஏற்றி நிறுத்திருக்கோம். இது நார்மல் வண்டியாக இருந்தால் பின்னாடி அப்படியே இழுத்துட்டு போயிடும். இந்த வண்டி அப்படி இழுத்துட்டு போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஹீல் ஸ்டார்ட் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அது வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதனால அப்படியே தான் நின்றுருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிரேக் பிடிக்கவே இல்லை, அப்படியே நின்றுருக்கு. பார்த்தீங்களா, டவுன் ஹீல்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கும். மேலே ஏறும்போது ஹீல் ஸ்டார்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆயிரும். அதை ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்கோ மோடில் தான் 200 கிலோமீட்டர் போகும். எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு செக் பண்ணிடலாமா? 26 30 போகுது. 35 36. லாரிடா இரு நேராக போகும். லாரி நான் வந்து நாங்களை டிமோட்டிவேட் பண்ணிட்டேன். அண்ணா ஏன்னா என் பாதையில் வரீங்க? நானே சூப்பர் ஸ்கூட்டி வச்சிருக்கேன். அம்மா ஓவர்டேக் எடுத்துட்டு ஓடிடுவேன். செக் பண்ணவே விட மாட்டேங்கிறாரு இந்த லாரி அண்ணா. 37 38 போகுது எம்பி. எக்கோ மோடில் வந்து 200 கிலோமீட்டர் போகும்ல, அதில் வந்து 38 ஸ்பீடு போகுது. செகண்ட் இதை அப்படியே மாற்றுவோமா? இப்போ வந்து செகண்ட் மோடு கொண்டு வந்துட்டோம். இதில் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இதில் 38, செகண்ட் இதில் 40 மேலே தாண்டி போகுது. நான் ஸ்ப்ளெண்டர் நான் உனக்கு பிடிக்க வரேன் பாரு. ஓடு 50 போகுமா? செகண்ட் மோடில் வந்து இது வந்து டிரைவ் மோடு, செகண்ட் மோடு மீடியமு. இதில் வந்து 49 போகுது. தேர்ட் மோடு போடுவோமா? நம்மளுக்கு பிடிச்சது இந்த தேர்ட் மோடு தாங்க. சீடி பாஞ்சு போவோம். வேகம் பிக்கப் நல்லா இருக்குங்க பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 70 போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 51 52
55, 58, 59. 3வது மோடு கொஞ்சம் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். அது வந்து ரோடு கிடைக்க மாட்டேங்குது. இங்கே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஓட்ட முடியும். பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சிடும். அண்ணா வந்துக்கோங்க, ஹார்ன் அடிப்போம். நான் எதுக்கு கத்துறேன்? இருங்க 60 போகுமா? நம்ம டபுள் சார் இருக்கு, அது தெரியுமா? ஓ, அதே மறந்துட்டேன். டபுள் சார் தான் வண்டி இப்படி ஆகுதா? சாண்டி நீ இறங்கு, நான் சோலோவாக போகிறேன். ஏதோ ஒரு சூப்பர் பைக்கில் சவுண்ட் வரும் தெரியுமா? அந்த மாதிரி வருது. பின்னாடி பேட்டரி இருக்குல்ல, அது வந்து பவர் கொடுக்கறதுல அந்த பவர் சவுண்டு தான் ஊன்னு கேட்குது. நல்லா கால் வச்சுட்டு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. பேலன்சிங்காகவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. 61 போகுது, 62. இதை தான் எதிர்பார்த்தேன். இல்லைங்க, இழுத்து பார்ப்போம். போது லெஃப்ட் சைடில் இருந்து இழுப்போம். போ 61 போனேன். உன்னால் முடியும், நீ யாருன்னு காட்டு. நம்ம கூடனே காரணம் ரேஸுக்கு வராரு. 62 தாண்டிச்சு. 63 சாண்டி வண்டி மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கு. 63 வரைக்கும் போயிருக்கு. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறை கிட்ட இருக்குங்க. பெருந்துறையில் யாராச்சும் நம்ம எம்பி ஃபேமிலி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வண்டி ஏன் இப்போ நான் டெஸ்டிங் பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. வாங்கி கொடுக்கலான்னா இஎம்ஐ போட்டு கொடுத்துடணும், மாதம் அவங்க கட்டுவாங்க. நம்ம வந்து இந்த வண்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது தாங்க. அதுக்கோசம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டி டைப் தான் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. நேக்கட் டைப் பிடிக்காது. அந்த ஸ்போர்ட்ஸ் டைப்லாம் ஓட்டிட்டு போனாங்கன்னா ஃபேமிலி என்னடா இது வித்தியாசமாக போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரைடர்கள்லாம் சொல்ல போனால் நிறைய பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் என்னோட ஃபேமிலி வந்து ரைடர் ஃபேமிலியாக மாறல. இங்கே இருக்குங்க இந்த ஷாப்பு தான். எப்படி அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம கேட்டுக்கலாம். இது டெஸ்ட் ட்ரைவ் வண்டி. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம், அம்மாவுக்கு தங்கச்சிக்கு 2 பேர் சண்டை போடாமல் ஓட்டிகிட்டு இருக்கணும். சண்டை போட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இதுங்க ஃபஸ்ட்டு மோடு மாற்றிடலாம். நிறுத்தும் போது பார்க்கிங் அமுத்தி விட்டோம்னா பார்க்கிங் ஆயிரும். வந்து சாவி எடுத்துடலாம். அவ்வளோதான் இப்போ இதோட ஃபியூச்சரு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ஃபியூச்சர் சொன்னேன் எக்கோ மோட், அது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான் இருக்கேன். 200 கிலோமீட்டர் ஓட்டி கொடுக்குதா, மைலேஜ் தருதா இல்லை என்ன இது. ஏன்னா முக்கியமாக மைலேஜ் தரதுக்கு சொந்தம் நம்ம வாங்குவோம். அது என்னன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன வண்டி இதே மாதிரி நிறைய டைப் இருக்குது. உள்ளே சொன்னல ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியமாயிருவீங்க. அந்த ஒரு வண்டி காட்டுறேன். அந்த வண்டி பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த வண்டி மனசில் தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுங்க லாக் பண்ணவே இல்லை பாருங்க. எப்படி பிஎம் எம்பி டக்குன்னு வந்தோன்னே எங்கடா இங்கே ஒரு என்எஸ் நின்றுருக்குன்னு பார்த்தா என்எஸ்லேயே எலக்ட்ரிக் பைக் மாதிரி டூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து யங்ஸ்டருக்கு ரொம்பவே பிடிச்ச வண்டி என்எஸ். அதேமாதிரி சேம் இதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன் எம்பி ePlip2 7G மேக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து 4 கலர் வேரியன்ட் இருக்குது. என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, கிரே, ரெட்டு, பிளாக்குங்க. இது 4 கலர் இருக்குது. அது இல்லாமல் இது சார்ஜிங் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே சார்ஜிங் ஆயிரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 years வாரண்ட்டி இருக்குங்க. 5 yearsல நம்ம எவ்வளோ ஓட்டலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு வாரண்ட்டி இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஓட்டினோன்னா எக்ஸ்ட்ரா வாரண்ட்டியும் நம்ம போட்டுக்கலாம். அது வந்து தனி ப்ராசஸ் அது என்னன்னு. ஓகே எம்பி, இதோட நான் இந்த விளாகை முடிச்சிக்கிறேன். இதுதான் சொல்கிறதுக்கோசம் நான் விளாக் பண்ணியிருந்தேன். ஓகே எம்பி, நம்ம வீடியோ வச்சு புதுசாக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ எக்கோ மோடில் வந்து 200 ரேஞ்ச் போதா என்ன வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எம்பி இது ஏஐ பேட்டரி வந்து ஏஐ பேட்டரினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டால் இது வந்து முத்திரை பதிச்ச பேட்டரிங்க இது சொல்ல போனோம். ஓகே எம்பி, பாய்.